Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல ஒயர் கூடையில ஃப்ளவர் பாட் டிசைன் ஃப்ளவர்ஸோட எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். 3 மாசத்துக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல இந்த மாதிரி ஒயர் கூடையில ஃப்ளமிங்கோ டிசைன் எப்படி பின்றதுன்னு பார்த்திருந்தோம். கிட்டத்தட்ட அதே மெத்தட்ல சிம்பிளா வந்துட்டு ஒரு ஃப்ளவர் பாட் அதுக்கு அப்புறம் பாஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி இந்த ஃப்ளவர்ஸும் எப்படி பின்றதுன்னு இந்த வீடியோலயே நம்ம பார்க்க போறோம். இந்த ஐடியா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கூடை மட்டும் பின்றதுக்கு 2 ரோல் வரைக்கும் ஒயர் நமக்கு தேவைப்படும். லேடர் நாட் இல்லாம இந்த கூடைய பின்னி இருக்கேன். இந்த கூட பின்ற வீடியோவை நீங்க பார்க்கலனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபுல் வீடியோ லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்க. ரன்னிங் ஒயர் கூடையில மட்டும் இல்லாம கிராஸ் கட் கூடையிலயும் இதே மெத்தட்ல இந்த டிசைனை தாராளமா நீங்க கொடுத்துக்கலாம். ஆனா கூட வந்துட்டு பிளைனா இருக்கணும். இப்போ நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ஒரு மார்க்கர் எடுத்து வரைஞ்சிக்கோங்க. இன்னைக்கு இந்த ஃப்ளவர் வேஸை பாட் மாதிரி சின்னதா போட போறோம். ஏன்னா ரொம்ப நீளமா போட்டோம்னாக்கா ஃப்ளவர்ஸ்லாம் நம்மளால பின்ன முடியாது. அதனால சின்ன பாட் மாதிரி வரைஞ்சிருக்கேன். உங்களோட விருப்பம் போல இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் பின்னிக்கு அமைக்கிற இதே மெத்தட்லயே நீங்க எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். கூடையோட லெஃப்ட்லயும் ரைட்லயும் 9 நாட்டை விட்டுட்டு நடுவுல இருக்கிற 5 நாட்ல தான் ஃபர்ஸ்ட் ஒயர்ஸை நம்ம இன்செர்ட் பண்ண போறோம். கரெக்டா சென்டர் பார்த்து 5 நாட்ல இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். சைடில் பாருங்க 3 நாட்ல மார்க் பண்ணியிருக்கேன். பாட் மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் ஹைட் சைட்லேயும் 3 ரவுண்டு. இது வந்துட்டு ஃபினிஷிங்கில் கிராஸாக வந்துட்டு வரணும், அதாவது ஒரு பவுல் ஷேப் வரணும். ஸோ 3 ரவுண்டில் இந்த மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கூடையோட அட்டாச் பண்ணி இந்த பாட் டிசைன் எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். இந்த பாட் பின்றதுக்கு 2.5 அடியில் 2 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 2 ஃபுல் ஸ்கேல், அதுக்கப்புறமா 6 அடி எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. 2.5 அடி அளந்து இப்படி மடித்து கட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஒயரை அளவாக வச்சு இன்னொரு ஒயரையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ 2.5 அடியில் 2 ஒயர் கட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த 2.5 அடியை பாதியாக மடிச்சுக்கோங்க. பாதியாக மடித்தா எவ்வளோ வரும்? 1.25 அடி வரும். 1.25 அடியில் ஒரே ஒரு ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 2.5 அடியில் கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை தான் இன்செர்ட் பண்ணணும். கரெக்டாக பாருங்கள், லெஃப்ட் சைடு மொத்தம் 8 ஹோல் இருக்கும். 8 ஹோலை விட்டுட்டு 9வது ஹோலில் இன்செர்ட் பண்ணுறேன். இப்போ இதே ஒயரை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக வெளி பக்கமாக எடுத்து 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒயரை இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். மேல் பக்கம் போகுது இல்லையா, மேல் பக்கம் போகிற அதே அளவுக்கு ரன்னிங் ஒயரை விட்டுருங்க. அதாவது 1.25 அடி அளவுக்கு ரன்னிங் ஒயரை விடணும். விட்டுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு 1.25 அடி ஒயர் விடுறோம் பார்த்தீங்களா, அந்த ஒயர்லேயும் 2வது ரவுண்டில் சேர்த்து நம்ம நாட் போடுவோம். அப்போ தான் பேஸை விட மேல் பக்கம் 2வது ரவுண்டில் அகலம் கொஞ்சம் அதிகமாக நமக்கு வரும். இப்போ பக்கத்தில் இருக்கிற 2வது ஒயர்லேயும் நாட் போட்டுக்கோங்க. 2வது ஒயரில் நாட் போடும்போது நல்லா டைட்டாக நாட் போடணும். இந்த நாட்டுக்கும் பேஸ்கெட்டுக்கும் இடையில கேப் இருக்கக்கூடாது. இப்போ 2.5 அடியில் கட் பண்ண ஒரு ஒயரை வச்சு 2 நாட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து 1.25 அடியில் கட் பண்ணோம் இல்லையா, ஒரு ஒயர், அந்த ஒயரை எடுத்து இந்த 3வது ஹோலில் இன்செர்ட் பண்ணணும். ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் பேஸ்கெட் உள்ளே போனால் போதும். மேல் பக்கம் போகுது இல்லையா, அதே அளவுக்கு இந்த ஒயரும் இருக்கணும். ஓகேவா? இப்போது 3வது நாட் போட்டுக்கலாம். இன்னும் நான் பேஸ்கெட்டுக்குள்ளே ஒயரை சொருகி விடலை. நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பேஸ்கெட்டுக்கும் நாட்டுக்கும் கேப் இல்லாமல் டைட்டாக இழுத்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒயரை கையோட சொருகி விட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்மளோட சேனலில் வர நியூ ஐடியாஸுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு. அதில் இன்னும் நிறைய நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ 3வது நாட் போட்டாச்சு இல்லையா, அடுத்து இன்னும் 2 நாட் போட போகிறோம். இப்போ கடைசியாக 2.25 அடியில் கட் பண்ண ஒயரை 4வது ஹோலில் விட்டு பக்கத்தில் இருக்கிற 5வது ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. அதாவது மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை கவுண்ட் பண்ணி சொல்கிறேன் நான். பேஸில் 5 ஹோலில் நம்ம மார்க் பண்ணோம். இப்போது 4வது ஹோலில் இருக்கிற 4வது ஒயரில் நாட் போடுறேன். இப்போ இதே மாதிரி 5வது ஒயர்லேயும் நாட் போட்டுக்கோங்க. ஓகே, 3 ஒயரை கட் பண்ணி மொத்தம் 5 நாட் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போது ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, அதை மேல் பக்கம் போகிற அளவுக்கு இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 1.25 அடி ஒரு ரன்னிங் ஒயர் நமக்கு இருக்கணும். இப்போ மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 ஒயர் இருக்கும். இப்போ 2வது ரவுண்டில் நம்ம 7 நாட் போட போகிறோம். இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் நாட் போட்டோம் இல்லையா, இதுக்கு மேலே சைடில் இருக்கிற இந்த ஹோலில் வந்துட்டு ஒயரை இன்செர்ட் பண்ணணும். இதுக்கு நேராக மேலே இருக்கிற ஹோல் இது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் ஒயரை இன்செர்ட் பண்ணணும். அப்போ தான் அகலமாக இந்த ஷேப் நமக்கு வரும். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ஹோலில் விட்டு அதுக்கு மேலே சைடில் இருக்குது பாருங்கள், அந்த ஹோல் வழியாக இந்த ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்கணும். இந்த வெளிப்பக்கமாக எடுத்த ஒயர் பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு அளந்து விடணும்.
அடுத்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 9 நாட் வரும். இப்போ 2வது வரிசையில் நம்ம 7 நாட் போட போகிறோம். 2வது வரிசையில் லெஃப்ட் சைடு 1.25 அடி ஒயர் விட்டோம் பாருங்கள், அந்த ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். நம்ம 2வது வரிசையில் லெஃப்ட் சைடு இந்த ஒயர் விட்டோம் பார்த்தீங்களா, 3வது வரிசை பின்னும்போது இந்த ஒயரோட சேர்த்து நம்ம நாட் போடுவோம். ஸோ 2வது வரிசையை விட 3வது வரிசை அகலம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நமக்கு போகும். இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும். இந்த ஷேப்பை எப்படி கொண்டு வரதுன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். பேஸில் வந்துட்டு அகலம் கம்மியாக இருக்கும், அப்புறம் மேல் பக்கம் போக போக அகலம் அதிகமாக வரும். அதுக்கப்புறமா அகலத்தை எப்படி கம்மி பண்ணி பின்னுறது அப்படின்ற இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா போதும். உங்களோட விருப்பம் போல் பேட்டர்னை நீங்களே வரைஞ்சி நீங்களே இதே மாதிரி பின்னிக்கலாம். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ கடைசி ஒயரில் நாட் போடுறேன். நாட் போட்டுட்டு 3வது வரிசையில் 9 நாட் போடணும். ஸோ மேல் பக்கம் போகுது இல்லையா, அதே அளவுக்கு ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணணும். 7 நாட் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை நம்ம கட் பண்ணிட்டோம். ஆனால் பேஸ்கெட்டோட இந்த ரன்னிங் ஒயரை நம்ம இன்னும் அட்டாச் பண்ணலை. இதை அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த பேஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு சைடில் இருக்கிற இந்த ஹோல், அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஹோல் வழியாக இந்த ஒயர்ஸை வெளியே எடுக்கணும். 2வது ஹோல் வழியாக விட்டு சைடில் இருக்கிற 3வது ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். அதாவது நம்ம மார்க் பண்ணிட்டோன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி மார்க் வச்சுக்கோங்க. இப்போது இந்த பாட்டோட அகலம் இது வரைக்குமே நமக்கு போதும்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த பாட்டோட ஹைட் நம்ம பின்ன போகிறோம். வேறு ஒரு ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த 3வது இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே இருக்கிற ஹோலில் ஒயரை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 இன்ச் அளவுக்கு கூடையோட உள் பக்கத்தில் இந்த ஒயரோட கார்னரை சொருகி விட்டுருங்க, பிரிஞ்சு வராத அளவுக்கு. இனிமேல் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு கண்டினியூஸாக இந்த பாட்டோட ஹைட் நம்ம பின்ன போகிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற 2வது ஒயரில் 2வது நாட் போடணும். இதே மாதிரி வரிசையை மொத்தம் 9 நாட் போடணும். இப்போ 2வது நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் 3வது நாட் போடணும். இனி அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நாட் போடுறத கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். வீடியோவோட ஸ்டார்டிங்கில் இந்த ஃப்ளமிங்கோ பேர்ட் பேஸ்கெட்டை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஃப்ளமிங்கோ உருவத்தை பின்னுறது கிட்டத்தட்ட இதே மெத்தடில் தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒயர் கூடைகள் பின்னுறீங்க அப்படின்னா அந்த ஃப்ளமிங்கோ பேர்டை பின்னுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஃப்ளவர் பாட் பின்னி பழகிட்டு அந்த ஃப்ளமிங்கோ பேர்டை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். இப்போ கடைசியாக இருக்கிற 9வது ஒயர்லேயும் நாட் போட்டுட்டேன். 3வது வரிசையில் 9 நாட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம ரிவர்ஸில் பின்னிட்டு போகிறோம். ரிவர்ஸில் பின்னிட்டு போகிறோம் அப்படின்றதுனால ஒரு 6 அடி ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு 7 அடி ஒயர் எடுத்துக்கோங்க. இனி ஹைட் ஃபுல்லாகவே பின்னுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ கட் பண்ண இந்த ஒயரை என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த 3வது வரிசை பின்னும் பாருங்கள், அதே ஹோல்குள்ளேயே இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி அதுக்கு நேராக மேலே இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுத்து ரிவர்ஸில் பின்னிட்டு போகணும். 3வது வரிசை பின்ன அதே ஹோல்குள்ளே இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக மேலே இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். இந்த ஹோல்குள்ளேருந்து கம்ப்ளீட்டாக இந்த ரன்னிங் ஒயரை வெளியே எடுக்கணும். ரோலோடு இருந்துச்சுன்னா பின்னுறது பாசிபிள் கிடையாது. ஸோ ஒரு 6-7 அடி ஒயராலேருந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவர்ஸில் பின்னிட்டு போகிறோம். ரிவர்ஸில் 9 ஒயர்லேயும் நம்ம நாட் போட போகிறோம். ரிவர்ஸில் நாட் போடும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு மேல் பக்கம் போகிற ஒயரை மடிக்கணும். மேல் பக்கம் போகுது இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க. ரன்னிங் ஒயரை இது மேலே சுற்றி எப்பவும் போல் நாட் போட்டுக்கோங்க. நம்ம லெஃப்ட் டு ரைட் பின்னும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு ரன்னிங் ஒயரை மடிப்போம், அதுக்கப்புறம் மேல் பக்கம் போகிற ஒயரை அது மேலே சுற்றி நாட் போடுவோம் இல்லையா. ரிவர்ஸில் பின்னும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு மேல் பக்கம் போகிற ஒயரை மடிக்கணும், அவ்வளோதான். இப்போது 2வது நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்துலேயே இருக்கிற ஒயரில் 3வது நாட் போடுறேன். இதே மாதிரி ரிவர்ஸில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரணும். ரிவர்ஸில் பின்னுறது ஒரு 3 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. ஓகே, இப்போ 3 நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் கடைசி ஒயர் வரைக்கும் பின்னணும். பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ 4வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 5வது வரிசை லெஃப்ட் டு ரைட் நம்ம பின்ன போகிறோம்.
நம்ம 3வது வரிசையில் ஒயரை இன்செர்ட் பண்ணி பின்னோம் இல்லையா, இந்த ரன்னிங் ஒயரை 3வது வரிசை எங்கே இருக்கோ அதே ஹோல்குள்ளே இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணி மேலே இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். இன்னும் கிட்ட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 3வது வரிசை இருக்கு இல்லையா, அந்த நாட்டில் என்ன ஹோல் இருக்கோ அதே ஹோல்குள்ளே இப்படி ஒயரை விட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கிறேன். எடுத்துக்கிட்டு லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு எப்பவும் போல் பின்னிட்டு வரலாம். லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு பின்னுறது ரொம்ப ஈஸி தான். இருந்தாலும் ஒரு 3 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் நாட் போடும்போது இந்த பேஸ்கெட்டுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் டைட் பண்ணணும். இந்த நாட்டை மேலே இழுத்து பார்க்கும்போது ஒயர் நமக்கு தெரியக்கூடாது, அவ்வளோதான். இப்போது எண்டு வரைக்கும் நாட் போடணும். ஒரு 3 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். ஓகே, இதே மாதிரி எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போது 5வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு 5வது வரிசைக்கு பக்கத்தில் மேலே என்ன ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோல்குள்ளே தான் இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணி அதுக்கு நேராக மேலே இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக இந்த ஒயரை எடுத்துக்கோங்க. இப்போது ரைட்டு டு லெஃப்ட் நம்ம ரிவர்ஸில் பின்னிட்டு போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு மேல் பக்கம் போகிற ஒயரை மடிக்கணும். அப்புறம் ரன்னிங் ஒயரை இது மேலே சுற்றி நாட் போடணும், அவ்வளோதான். ரிவர்ஸில் பின்னுறது வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஒரு 3 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி மற்ற எல்லா நாட்டையும் நீங்களே போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ 3 நாட் போட்டுட்டேன். இதே மாதிரி எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போது 6வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 7வது வரிசை பின்ன போகிறோம். 7வது வரிசை லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 ஒயராக பிடிச்சி நம்ம நாட் போட போகிறோம். அப்போ தான் மேல் பக்கத்தில் வந்துட்டு அகலம் கம்மியாக நமக்கு வரும். இந்த கடைசி ஒரு ஒயரை இக்னோர் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். 6வது வரிசைக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் விட்டு இதுக்கு நேராக மேலே இருக்கிற ஹோலில் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிற சைடில் இருக்கிற ஹோல் வழியை எடுக்கணும். இந்த ஹோலில் விட்டு இந்த சைடில் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஹோலில் எடுக்கணும். அதாவது அகலம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி நம்ம பின்ன போகிறோம். 6வது ஹோலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் இந்த ஒயரை விட்டுட்டு அதுக்கு நேராக மேலே இருக்கிற ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஹோல் வழியாக இந்த ஒயரை வெளியே எடுக்கணும். எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்னாக்கா 2 ஒயரை ஒன்றா வச்சு நம்ம நாட் போட போகிறோம். அப்போ தான் இந்த ஃப்ளவர் பாட் இந்த சைடை விட மேல் பக்கத்தில் அகலம் நமக்கு கம்மியாக போகும். 7வது வரிசையில் நம்ம டிக்ரீஸ் பண்ணி பின்ன போகிறோம். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு ஒயரை இக்னோர் பண்ணுறோன்னா கட் பண்ணல, 2 ஒயராக பிடிச்சி நாட் போடுறோம், அவ்வளோதான். இந்த 2 ஒயர் பிடிச்சி நாட் போடும்போது பேஸ்கெட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் பாருங்கள் இடையில கேப் அதிகமாக வரும். ஸோ ஒரு சிசரை வச்சு இந்த மாதிரி கேப் இல்லாமல் டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இந்த 7வது வரிசையில் நம்ம 7 நாட் போடுவோம். நடுவில் போடுற நாட்லலாம் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு ஒயரில் மட்டும் நாட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நாட்டும் லாஸ்ட் நாட்டும் மட்டும்தான் 2 ஒயராக பிடிச்சி நாட் போடணும். இது 2 ரோல் கூட இந்த அளவுக்கு ஃப்ளவர் பாட் பின்னால் தான் இதுக்கு மேலே வந்துட்டு நிறைய பூக்கள்லாம் நம்மளால் வைக்க முடியும். இந்த ஃப்ளவர் பாட்டை கடையில் விற்கிற பாட் மாதிரியோ இல்லை நம்ம சேனலில் பின்னுற ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரியோ ஹைட்டாக பின்னோன்னு வச்சுக்கோங்களேன், பூக்களை நம்மளால் செட் பண்ண முடியாது. ஸோ இனி கூடயோ இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி அடுத்த வீடியோஸில் இதே மெத்தடில் விதவிதமான ஃப்ளவர் பாட்ஸ்லாம் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். இப்போ பாருங்கள், கடைசி 2 ஒயரை பிடிச்சி நாட் போடுறேன். ஓகே, இப்போ கடைசி 2 ஒயரை பிடிச்சி நாட் போட்டாச்சு. 7வது வரிசையில் மொத்தம் 7 நாட் போட்டுட்டோம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வந்துட்டு பேஸ்கெட்டில் அட்டாச் பண்ணணும். எப்படி அட்டாச் பண்ணணும்னாக்கா 6வது வரிசை பின்னோம் இல்லையா, அதுக்கு நேராக மேலே இருக்கிற ஹோல், அதுக்கு உள்ளுக்குள்ளே சைடில் இருக்கிற ஹோலில் தான் இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணணும். அப்போ தான் மேல் பக்கம் அகலம் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கம்மியாக வரும். உள்ளுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி அதுக்கு மேலே இருக்கிற ஹோல் இல்லாமல் உள்ளுக்குள்ளே சைடில் இருக்கு இல்லையா, இந்த ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். ரிவர்ஸில் பின்னும்போது இந்த ஃபர்ஸ்ட் 2 ஒயரை பிடிச்சி நாட் போடணும். ஆல்ரெடி கடைசி நாட்டை 2 ஒயரை பிடிச்சி தான் நாட் போட்டிருக்கோம். ஸோ 3 ஒயரை பிடிச்சி நாட் போடுறது கஷ்டம். அதனால உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒயரை சும்மா ஃப்ளவர் பாட்டுக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் 2 ஒயரை பிடிச்சி நாட் போட்டுக்கோங்க.
மேல் பக்கம் போகிற 2 ஒயரை மடிக்கணும். ரன்னிங் ஒயரை இது மேலே சுற்றி நாட் போடணும். 3 ஒயராக இருந்துச்சுனாக்கா நாட் வந்துட்டு ரொம்ப பெருசாக போயிடும். நாட் போடுறதும் கஷ்டமாக இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒயரை விட்டுட்டு 2 ஒயராக பிடிச்சி நாட் போடுங்க. நம்ம 2 ஒயரை பிடிச்சி நாட் போடுறதுனால கண்டிப்பாக இந்த ஒயர் பாருங்கள் லூஸாக தான் இருக்கும். ஸோ சிசரை வச்சு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 2 ஒயரை பிடிச்சி நாட் போட்டாச்சு. அதுக்கப்புறமா கடைசி 2 ஒயரை பிடிச்சி நாட் போடணும். இங்கே 3 ஒயராக இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒயரை உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி இந்த ஃப்ளவர் பாட்குள்ளேயே தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டுட்டு 2 ஒயரை பிடிச்சி நாட் போட்டுக்கோங்க. 2வது நாட்டு 3வது நாட்லலாம் எந்த மாற்றமும் இல்லை. எப்பவும் போல் நாட் போட்டுக்கோங்க ஒரு ஒயர்லேயே. இப்போ 4வது நாட் போட்டுக்கிறேன். இப்போ கடைசியாக 5வது நாட் போட போகிறோம். 5வது நாட் பார்த்திங்கன்னா 2 ஒயரை ஒன்றா பிடிச்சி நாட் போட போகிறோம். ரெண்டு ஒயரை பிடிச்சி நாட் போடுறதுனால ரொம்ப டைட்டாக போட முடியாது. அதனால் சிசர் யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளவர் பாட் ரொம்ப சிம்பிளாக பின்னி முடிச்சாச்சு. மேல் பக்கத்தில் போகிற ஒயர் பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் ஒரு அளவில் இருக்கும். ஸோ ஈக்குவலாக இந்த ஒயர்ஸை கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த எல்லா ஒயர்ஸையும் கூடையோட உள் பக்கத்தில் கொண்டு போய் சொருகி விட போகிறோம். இந்த நாட்டுக்கு பக்கத்தில் என்ன ஹோல் இருக்கோ அதே ஹோல்குள்ளே இந்த ஒயர்ஸை கூடையோட உள் பக்கத்தில் கொண்டு போயிருங்க. நீங்கள் ஒரு 3 அடி இல்லை 4 அடி ஒயர் கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டு போகிறோம் இல்லையா, அந்த ஒயரில் இப்போ பின்னுறது போலையே பின்னிட்டு இன்னும் ஒரு 4-5 வரிசை நம்ம ஹைட் பின்னோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாட்டுக்கு மேலே வந்துட்டு நீளமாக வரும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ளவர் வேஸ் மாதிரி இருக்கும், கடையில் விற்கிற ஃப்ளவர் வேஸ் மாதிரி. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள். இப்போது எல்லா ஒயரையும் கூடையோட உள் பக்கத்தில் கொண்டு போயிட்டு சொருகி விட்டுருங்க. இப்போது சிம்பிளாக வந்துட்டு பாட் மாதிரி, அதாவது பானை மாதிரி ஒரு ஃப்ளவர் வேஸ் பின்னியாச்சு. அடுத்து ஃப்ளவர் பின்ன போகிறோம். ஃப்ளவர் பின்னுறதுக்கு 3/4 அடியில் 3 ஒயர், அதுக்கப்புறம் கொஞ்சம் மணி எடுத்துக்கோங்க. பூ பின்னுறதுக்கு முன்னாடி இந்த செடியோட பிரான்ச்சஸ் நம்ம பின்ன போகிறோம். அதுக்காக க்ரீன் கலரில் 2.5 அடியில் 2 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த செடியோட அந்த தண்டு இருக்குது இல்லையா, அது எந்த இடத்துல இருந்தால் கரெக்டாக இருக்குமோ அந்த இடத்துல ஒயர்ஸை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த தண்டு பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் பின்ன போகிறோம். 2 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லலை. ஏன்னா வந்துட்டு இதுவே ரொம்ப பெரிய வீடியோ. ஸோ மேலே வந்துட்டு ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன். மினி பேஸ்கெட்டுக்கு 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னிருப்பேன். சேம் அதே மாதிரி தான் இதையும் பின்னணும். நீங்கள் ஆல்ரெடி கைப்பிடிலாம் பின்னிருக்கீங்கன்னா ஓகே. நார்மலாக எப்பவும் போல் 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னிக்கோங்க. இந்த கூடைக்கு கைப்பிடியும் நான் உள் ஒயரை வச்சு 2 ஒயர் உருட்டு கைப்பிடி தான் பின்ன போகிறேன். கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இந்த பேஸ்கெட்டோட வீடியோ, அதுக்கப்புறம் கைப்பிடியோட வீடியோவையும் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். இந்த செடியோட பிரான்ச் பார்த்திங்கனாக்கா ஒரு 3 தான் இந்த உருட்டு கைப்பிடியில் போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த இடத்துல இந்த பிரான்ச் வேணும்னு நினைக்கிறீங்களோ சும்மா ஒரு ஒயரை எடுத்து கூட நீங்கள் சொருகி விட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருப்பேன். இதை க்ளோஸ்அப்பில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரான்ச்சஸ் அதிகமாக வேணும்னாலும் தாராளமாக வச்சு இன்னும் நிறைய ஃப்ளவர்ஸ் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கொஞ்சம் அவசரமாக நான் முடிக்கிறதுனால லீஃப் வைக்கல. லீஃப் வச்சோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சின்ன லீஃப் வந்துட்டு ஒயர்லேயே எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது. ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளவர் வேஸ்க்காக தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டில் அந்த வீடியோ இருக்குது பாருங்கள். இப்போது இந்த கூடையோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் அந்த ட்ரங்க் வந்துட்டு பின்னி முடிச்சிட்டேன். பின்னி முடிச்சுட்டு இப்படி ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு இந்த 4 ஒயரையும் கூடையோட உள் பக்கத்தில் கொண்டு போய் சொருகி விட்டுருங்க.
இது சென்டராக இருக்கிறது வந்துட்டு ட்ரங்க். இதே மாதிரி இந்த பிளான்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ பிரான்ச்சஸ் வேணுமோ இதே மாதிரி 2 ஒயர் உருட்டு கைப்பிடியில் பிரான்ச்சஸ் போட்டுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரான்ச்சஸ் போடுறதுக்கு இடம் இல்லைன்னா ஒரு 3-4 பிரான்ச் மட்டும் போட்டுட்டு மீதியை சும்மா ஒயரை வச்சு கூட நீங்கள் சொருகி விட்டுக்கலாம். நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி தெரியும். கூடையோட உள் பக்கத்தில் கொண்டு போயிட்டு இந்த எல்லா ஒயர்ஸையும் சொருகி விட்டுருங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3 பிரான்ச் மட்டும் தான் நான் வச்சுருப்பேன். 3 பிரான்ச் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து பூ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூ செய்யறதுக்கு 3/4 அடியில் 3 ஒயர் கட் பண்ணிக்கோங்க போதும். நான் பிங்க் கலர்லேயே மணியும் எடுத்திருக்கேன், பிங்க் கலரில் ஒயரும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான கலரில் இந்த ஒயர்ஸை எடுத்து பூ நீங்கள் செஞ்சுக்கோங்க. இந்த காம்பு எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த நாட்டில் தான் இந்த ஒயர்ஸை இன்செர்ட் பண்ணணும். அந்த நாட்டில் மொத்தம் 4 ஹோல் இருக்கும். இப்போது ஃபர்ஸ்ட் 2 ஹோலில் ஒயரை இன்செர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பிரான்ச் இருக்கு இல்லையா, அதே ஹோலுக்குள்ளே விட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஹோலில் ஒயரை வெளியே எடுக்கிறேன். ஒயர் 4 ஒயர் அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுக்கோங்க. இப்போ 4 ஹோலில் ஒயரை இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் ஒரு ஒயர் இருக்குது. இந்த ஒரு ஒயரை என்ன பண்ண போகிறேன்னா, இந்த நாட்லேயே சின்னதாக இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஆம்லா நாட்டு இருக்குன்னா ஆம்லா நாட்டை சுற்றி 6 ஹோல் இருக்கும். ஸோ 3 ஒயரை நீங்கள் ஈஸியாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது நார்மல் பாக்ஸ் நாட் அப்படின்றதுனால ஒரு பாக்ஸ் நாட்டை சுற்றி 4 ஹோல் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் 3 ஒயரை நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம ஆம்லா நாட் போட போகிறோம். ஏதாவது ஒரு ஒயரை இப்படி ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் மேலே இப்படி மடித்து வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற கட்டை விரலை மேலே இப்படி டைட்டாக அழுத்தி பிடிச்சிக்கோங்க, கலைஞ்சிராமல். அடுத்து 2வது ஒயரை ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா, இந்த ஒயர் மேலே இப்படி மடிக்கணும். ஃபர்ஸ்ட் 2 லூப் பாருங்கள், 1 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு மடிச்சிருக்கேன். அடுத்து 3வது ஒயரையும் இப்படி ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் மேலே மடிச்சுக்கோங்க. இந்த 3 ஒயரும் ஒன்றோட ஒன்று கலைஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. நடுவில் ஒரு கட்டை விரலை வச்சு பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் இது வந்துட்டு கலையாது. இல்லைனாக்கா கலைஞ்சிரும், அப்புறம் அடுத்த நாட் நம்மளால் போட முடியாது. இது ஃபர்ஸ்ட்டு ஒயர் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். அடுத்து 2வது ஒயர், திருமண ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயருக்கு ரைட் சைடு இருக்கும். அதை எடுத்து ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் போடணும். அதுக்கப்புறம் 3வது ஒயர், திருமண ஒயர் பார்த்திங்கன்னா இந்த ஒயருக்கு ரைட் சைடு இருக்கும். அதை எடுத்து ஃபர்ஸ்ட்டு 2 லூப்புக்குள்ளே போடணும். ரொம்ப சிம்பிளாக பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி ஆம்லா நாட் போட்டாச்சு. இப்போ ஒரு ஒயராக பிடிச்சி எடுத்து நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஆம்லா நாட்டில் இருக்கிற 6 ஒயர்லேயும் பிங்க் கலர் பீட்ஸு கோர்த்துக்கிறேன். இப்போ 6 மணியை கோர்த்தாச்சு. இந்த மணிக்கு பக்கத்துலேயே என்ன ஹோல் இருக்கோ அந்த ஹோலுக்குள்ளே இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் கூடையோட உள் பக்கத்தில் கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு எல்லா ஒயர்ஸையும் கூடைக்குள்ளே சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ஃப்ளவர்ஸ் வேணுமோ அந்தந்த இடத்துல ஃப்ளவர்ஸ் வச்சுக்கோங்க. நம்ம தனித்தனியாக பூக்கள் பின்னி இதில் ஒட்ட வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கீழே விழுந்துடும். ஆனால் இந்த மெத்தடில் இந்த மாதிரி பூக்கள் செஞ்சதுனால லைஃபுக்கும் இந்த பூ வந்துட்டு கீழே நமக்கு விழாது. இந்த ஃப்ளவர் பாட்டோட ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மொத்தம் 7 ஃப்ளவர் வந்துட்டு வச்சுருக்கேன். இதை விட அதிகமான ஃப்ளவர் வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம். 2 ஒயர் உருட்டு கைப்பிடியில் 3 பிரான்ச் மட்டும் தான் வச்சுருக்கேன். மீதி 4 பிரான்ச் பாருங்கள். சிங்கிள் ஒயரை வந்துட்டு இன்சர்ட் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக ப்ளைனாக இருக்கிற உங்களோட கூடையை இந்த மாதிரி அழகாக கிராண்டான கூடையை மாற்றிக்கோங்க. உங்களோட விருப்பம் போல் இந்த மாதிரி ஃப்ளவர் பாட்டெல்லாம் பின்னிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் ரெடி பண்ணிங்கன்னா என்னோட இன்ஸ்டா பேஜுக்கு ஷேர் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான கூடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.